அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. இன்றைய செகண்ட் ஜென்ரேஷன் என்று சொல்லக்கூடிய இன்றைய இளைய தலைமுறை பார்த்தோம்னா வேலைக்கு செல்ல மறுக்கிறாங்க. தன்னோட இஷ்டத்துக்கு மட்டுமே செய்ய முன் வராங்க. அதாவது எல்லா தகவலையும் சேகரித்து வச்சுக்கிறாங்க. எல்லாத்துலேயுமே ஆர்வமாக இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. ஆனால் வேலை ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னா அதுக்கு அவங்க முன் வர்றது இல்லை. அப்போ ஏன் இந்த நிலை அப்படின்னா பெற்றோர்களோட வளர்ப்பில் அந்த கம்ஃபர்டபுள் ஜோன் அப்படின்னு சொன்னதுக்குள்ளே அனுப்பிச்சி விடுறாங்க. அதே வளர்ப்பில் அந்த மாணவர்கள், அதாவது மாணவ பருவத்திலேயோ குழந்தைகள் பருவத்திலேருந்தோ வளர்ந்து வர்றப்போ இளைய தலைமுறைகள் வேலைக்கு செல்ல மறுக்கிறாங்க. இன்றைய பெற்றோர்கள் அழுகிறாங்க. எல்லா வசதிகளும் ஏற்படுத்தி கொடுத்துட்டேன், இவங்க சொல்கிற மாதிரி தொழில் செய்யறதுக்கு 5 லட்சம் முதல் 10 லட்சம் வரைக்கும் செலவு செஞ்சுட்டோம். ஆனால் இவர்கள் தொழில் அது செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனால் செய்யணுங்கிற ஆர்வம் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எல்லா தகவலும் தெரியுது. ஆனால் செய்ய போக மாட்டேங்கிறாங்க. போயிட்டு ஒரே நாளையில் எனக்கு இது சூட் ஆகலைன்னு திரும்பி வந்துடுறாங்க. போட்ட பணம் அப்படியே லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போது இன்றைய இளைய தலைமுறை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த டிஎன்ஏ பதிவில் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து ஏற்பட்ட பதிவினுடைய வேலை தான் இப்பொழுது இவர்களுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பதிவை மறுசீரமைத்தால் மட்டும்தான் இவர்கள் இயல்பு நிலையில் இருக்க முடியும். இல்லைன்னா இவங்களோட நடை, உடை, பாவனை எல்லாமே மாறுபற்றும். தனக்கு எப்போ தோணுதோ அப்போ மட்டும்தான் செய்வாங்க. அது அவங்களுடைய அன்றாட வேலையாக இருக்கலாம், அவங்களுடைய லைஃப் ஸ்டைலாக இருக்கலாம், அவர்களுடைய வேலை சார்ந்த விஷயமாக இருக்கலாம், தொழில் சார்ந்த செயல்பாடுகளாக இருக்கலாம். இது பெற்றோர்களிடத்திலும் பல மாறுபாடுகளையும் எதிர்ப்புகளையும் காண்பித்து கொண்டே நாட்களையும் நேரத்தையும் கடத்தி கொண்டிருப்பார்கள். இது போன்று பாதிப்புகள் இன்றைய இளைய தலைமுறையில் அதிகமாக இருப்பதால் பெற்றோர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் இவர்களுடன் போராட வேண்டியிருக்கிறது. ஏதாவது இழப்புகள் ஏற்பட்டு விடுமோ, உயிர் இழப்பு, உயிர் சேதம் ஏற்பட்டு விடுமோ என்ற அதீத பயத்துடன் இந்த இளைய தலைமுறைக்கு பயந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இன்றைய இளைய தலைமுறை அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்தோம்னா எது சொன்னாலுமே ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, வீட்லையாகட்டும் வெளியிலாகட்டும் எது சொன்னாலுமே எதிர்த்து பேசுகிறாங்க. விதண்டாவாதம் அதிகமாக செய்கிறாங்க. உறவினர்கள் முன்னாடி அவமானப்படுத்துகிறாங்க பெற்றோர்களை. இதனால் பெற்றோர்கள் மிகவும் மனவேதனைப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை. இந்த கம்ஃபர்டபுள் ஜோன்லேயே இந்த செகண்ட் ஜென்ரேஷன் வளர்ந்து ஒரு 20 வயது 22 வயது வரைக்கும் பழகிட்டாங்கன்னா இவங்களுக்கு உடல் அசைவுங்கிறது குறைவாக இருக்கும். கை கோஆர்டினேட் ஆகாது. இவங்க ஃபீல்டு ஒர்க்கில் போய் எதுவும் செய்ய முடியாது. அதே மாதிரி இவங்க சரி ஐடியில் பார்க்கலாம், கார்ப்பரேட்டில் ஏதாவது பார்க்கலான்னு பார்த்தோம்னா இவங்களோட சிந்திக்கும் திறன் செயல்படாது. ஒரு இடத்துல ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருப்பாங்க. அதனால் அதிக நேரம் இவங்கனால உட்காந்து ஒர்க் பண்ண முடியாது. அங்கிட்டு இங்கிட்டு நடந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த கார்ப்பரேட்டுன்னு சொல்லக்கூடிய ஐடி கம்பெனிலையும் இவங்கனால இணைந்து செயல்பட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுறாங்க. இன்றைய இளைய தலைமுறை அப்படின்னு சொல்கிறவங்க கிட்ட தகவல் அதிகமாக சேகரிச்சிருப்பாங்க. எதை கேட்டாலும் நுணுக்கமாக பதில் சொல்லுவாங்க. ஃப்யூச்சரில் எப்படியெல்லாம் நான் அதிகமான இன்கம் பண்ண போகிறேன், தொழில் பண்ண போகிறேன்னு எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் ப்ரெசண்ட்டில் ஹியூமன் இன்டெலிஜென்சி மிக குறைவாக இருக்கும். இவங்கனால எந்த இடத்துலையுமே கோஆர்டினேட் பண்ணி செய்யறதுக்கு ரொம்பவும் சிரமப்படுவாங்க. அந்த இடத்த விட்டு விலகி போயிடுவாங்க. எங்கே போனாலுமே இவங்கனால காத்திருக்க முடியாது. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட ஒரு இடத்துல உட்கார முடியாது. ஒரு ஃபங்க்ஷன் வீடாக இருக்கலாம், ரிலேஷன் வீடாக இருக்கலாம், ஏன் அவர்களுடைய வீட்டில் கூட அவங்கனால ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸாக இருக்க முடியாது. தனக்கு கம்ஃபர்டபுளான இடத்துல மட்டுமே இருப்பாங்க. தனக்கு பிடித்ததை மட்டுமே செஞ்சிட்ருப்பாங்க. யாரோட அறிவுரையும் ஆலோசனையும் கேட்க முன் வரமாட்டாங்க. எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி ஏதாவது சொன்னோம்னா இதெல்லாம் எனக்கு எதுக்கு சொல்கிறீங்க, எனக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி சொல்கிறவங்கள மட்டம் தட்டி பேசுவாங்க. அவங்க எந்த பொசிஷன் என்னன்னு கூட பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி இளைய தலைமுறையோட செயல்பாடுகள் மிகவும் வருத்தத்திற்கும் வேதனைக்கும் உரிய செயல்பாடாக பிஹேவியர் என்று சொல்லக்கூடிய நடத்தையில் பல மாறுபாடுகளையும் வேறுபாடுகளையும் உண்டாக்கி விடுகின்றது.
அது மட்டும் இல்லாமல் இந்த தலைமுறை செகண்ட் ஜென்ரேஷனுன்னு சொல்லக்கூடிய இந்த தலைமுறையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க எந்த கமிட்மெண்ட்டுமே எடுத்துக்க முன் வர்றதில்ல. எல்லா செயல்பாடுகளையுமே என்டர்டெயின்மெண்ட்டாக தான் எடுத்துக்கிறாங்க, ஜாலியாக தான் எடுத்துக்கிறாங்க. எந்த இடத்துல எல்லாம் அவங்கனால சமாளிக்க முடியலையோ அதை விட்டு ஓடி வந்துடுறாங்க, விலகி வந்துடுறாங்க. அதை கம்பல் பண்ணோம்னா இவங்க தன்னைத்தானே வருத்திக்கிட்டு தன்னை அழித்துக் கொள்வதற்கும் கூட முயற்சி எடுத்துடுறாங்க. அது திருமணமாகலாம், வேலைக்கு செல்லும் இடத்தில் ஆகலாம். இந்த செகண்ட் ஜென்ரேஷனுன்னு சொல்லக்கூடிய இவங்களோட செயல்பாடு இன்னொன்று பார்த்தோம்னா, இவங்க எல்லா தகவலையும் சேகரித்து வச்சுக்குவாங்க. எதைய சொன்னாலும் எனக்கு தெரியும் தெரியும், புரியுது புரியுதும்பாங்க. ஆனால் இவங்கனால அது செய்ய முடியாது. அப்போ இவங்களுக்குள்ள இந்த செயல்பாடு மட்டும்தான் நடந்துகிட்ருக்கும். இவங்க எந்தவித வழிகாட்டுதலுக்கும் வரமாட்டாங்க. எதை சொன்னாலுமே இதெல்லாம் இது தேவையில்லை, அவசியமில்லை. உங்கள் காலத்துலலாம் இருந்ததுன்னா நீங்கள் போய் கஷ்டப்பட்டதுக்காக நான்லாம் அப்படி பண்ண முடியாதுன்னு சொல்லி பெற்றோர்களை அடக்கி விடுவாங்க. இப்போ இவர்கள் சொல்லுவதை பெற்றோர்கள் கேட்டு நடக்க வேண்டிய சூழலுக்கு இப்போ இந்த செகண்ட் ஜென்ரேஷன் தள்ளப்பட்டு விட்டதுங்கிறது தான் உண்மை. இதெல்லாம் ஆண் குழந்தைகளை இது போன்று பாதிக்கின்றது. அதுவே பெண் குழந்தைகளாக இருந்தால் வீட்டில், அதாவது பெற்றோர் வீட்டில் எந்த வேலையும் செய்ய முன் வருவதில்லை. எதை சொன்னாலுமே ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, தனக்கு எப்போ தோணுதோ எப்படி தோணுதோ தனக்கு தோணினா மட்டுமே செய்யறது. இதுவே திருமணம் ஆகின பெண்ணாக இருந்தாங்கன்னா திருமண வீட்டில் போய் கணவனோடு இணைந்து இருப்பதில்லை. பல ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. அந்த கணவன் மனைவி பிரச்சனை ஏற்படுது, டைவர்ஸ் வரைக்கும் போகுது. அங்கே உறவே இல்லாமல் திரும்பி வர்ற அளவுக்கு கூட பல பிரச்சனைகளை உண்டாக்கி கொள்கிறாங்க. ஏன் இந்த நிலை? இவங்க நல்லா தானே படிச்சிருக்காங்க, முதல் மதிப்பெண்கள் தான் எடுத்திருக்காங்க, அகாடமியில் நல்லா தானே இருந்தாங்க, ஸ்டேட் ஃபஸ்ட்டெல்லாம் வந்தாங்க. ஏன் இவர்கள் நடத்தி இப்படி இருக்குன்னா இதுதான் இவர்களுடைய அறிவு பாதை. இப்போ தான் இவர்களுக்கு பிரச்சனைனே பெற்றோர்களுக்கு தெரியுது. எப்போனா இந்த ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ ஒரு 25 வயது கிராஸ் பண்ணுறப்ப தான் பெற்றோர்களுக்கு தெரியுது இவர்கள் இப்படியெல்லாம் இருப்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைன்னு தெரியுது. பெரும்பாலும் பெற்றோர்களுக்கு இதுவும் கூட தெரிவதில்லை. மற்றவர்கள் தான் பிரச்சனை, நம் குழந்தைகள் அப்படி இல்லைன்னு சொல்லி தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டு அந்த இளைய தலைமுறை என்று சொல்லக்கூடிய ஆணோ மகனோ மகளோ இவர்களை மேலும் பாதிப்புக்கு உண்டாக்கி சமூகத்தோடும் குடும்பத்தோடும் இணைந்து வாழ்வதிலும் கூட பல சிக்கல்களை உருவாக்கி விடுகின்றது. இன்றைய இளைய தலைமுறை என்று சொல்லக்கூடிய DNA பதிவில் ஏற்பட்ட அறிவு பாதையில், அறிவின் இயக்கத்தில், செயல்பாட்டில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் இவர்களை வழிநடத்தும் பொழுது இவற்றினை மறுசீரமைத்து மாற்றியமைக்கத்தான் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் MSK மென்டாரிங் புரோகிராம் DNA சேஞ்ச் என்று சொல்லக்கூடிய அறிவு பாதையை மறுசீரமைக்க MSK மென்டாரிங் புரோகிராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.